போகணும், டைம் ஆயிடுச்சு இப்போவே. சீக்கிரம் வா தருண். போகலாம், வா வா போகலாம் வா. யஸ்வின் யஸ்வினே, யஸ்வினோட வாய்ஸே காணுமே. என்னடா வீடு திறந்து வச்சிருக்கான்? சரி நம்ம உள்ள போய் பார்ப்போம். அவங்க பாட்டி என்ன மயக்கத்தில் இருக்காங்க. ஏய் பிளட்டு ரத்தம். எப்படிடா இங்க ரத்தம் வந்துச்சு? ஐயோ, இவங்க பாட்டி வேற மயக்கத்தில் இருக்காங்களே. ரொம்ப கீழே ஃபுல்லாக ஒரே பிளட்டாக இருக்கு. யஸ்வினியும் காணோம். யஸ்வின் எங்க போனா? கீழே தான் போய் தேடி ஆகணும். வா. நினச்ச மாதிரி இவங்க வீட்லேயும் ஒரு குப்பை இருக்கு. ஜாம்பியா மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏதோ கார்டு இருக்கு. இல்லை, யஸ்வின் தான் இதை எழுதியிருப்பான். சயின்டிஸ்ட், தமிழ் சயின்டிஸ்ட்னு எழுதியிருக்கு தருண். நம்ம எப்படியாச்சும் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட இந்த இதை கொடுத்துடணும். சரி நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? சரி அவன் இப்போ ஃபஸ்ட்டு போய் தேடலாம் அவனை. சரி ஸ்பீடாக வா. வரேன், வந்துட்டேன். ஸ்பீடாக வா தருண், கீழே தான் இப்போ அவன் இருப்பான். சரி வந்துட்டேன். ஸ்பீடா. யஸ்வின் வந்தாச்சு. யஸ்வின் எங்கடா போன? யஸ்வினே, என்னடா ஆலியா காணோம் இந்த இடத்துல? நார்மலாக தான் இருக்கு. தெரில, என் மேலே கிளைமேட்லாம் நல்லா தான் இருக்கு. சரி வா உள்ளே போய் பார்ப்போம். ஸ்பீடாக வா. இந்த நம்பரில் கால் பண்ணி பார்த்தா தான் இதுக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பீடாக வா. வரேன் வெயிட் பண்ண. நீ முன்னாடி போன, வரேன், பின்னாடியே வரேன். ஸ்பீடாக வா. நான் பின்னாடியே வந்துட்டுக்கிறேன், நீ சீக்கிரம் போ. இப்போ போய் நம்ம கால் தான் பண்ண வேண்டியது ஒரே வேலை. அவனுக்கு கால் பண்ணாதான் அந்த டாக்டருக்கு பண்ண முடியும். சரி இப்போ நம்ம வந்துட்டோம். அவன் எங்கே போயிருப்பான்? நான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடு. தான் வந்துட்டேன், இப்போ கால் பண்ணிடலாம். ஹலோ சயின்டிஸ்ட். ஹலோ, நான் தான் தம்மன் பேசுகிறேன். சயின்டிஸ்ட், உங்கள் ஃப்ரெண்டை காணும் சயின்டிஸ்ட். என்னாச்சு? அவங்க வீட்டில் குப்பை இருக்கா? ஆமாம், அவங்க வீட்டில் கூட கீழே ஒரே பிளட்டாக இருந்தது. ஓனும் கொரோனா விட பெரிய. இப்போ நான் பெங்களூர்ல இருக்கேன், இமிடியேட்டாக கிளம்பி வரேன். அவங்க பாட்டிக்கிட்ட மட்டும் போயிடாதீங்க. ரொம்ப லேட் வேற ஆயிடுச்சு. யஸ்வினை வேற தேடிட்டு இருந்தேன். யஸ்வின் சத்தம் தானே அது? எப்படி இப்போ அவன் சத்தம் கேட்குது? மேலே போகலாம், வா வா வா. அது யஸ்வின் தானே? ஜாம்பிடா அவன். வணக்கம், இது உங்கள் கார்த்திக். இப்பொழுது நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நியூ வைரஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். தட் இஸ் ஜாம்பி வைரஸ். ஆமாங்க, இப்போது நிறைய ஜாம்பி வைரஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் எல்லாம் சேஃபாக இருங்க. ஸோ அதனால் எல்லாம் சேஃபாகவே இருக்கணும். அதை மீறி நீங்கள் வெளில வந்தால் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வெளியே நீங்கள் செத்தாக கூட எங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பு இல்லைன்னு ஸ்ட்ரிக்டாக கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் சன் நியூஸ். எனக்கு இப்போ தான் தெரியுது. இந்த டிவியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்போ எனக்கு எல்லாம் புரியுது. யஸ்வின் வீட்டில் இருக்கிற அந்த குப்பைனால தான் அவன் இப்போ ஜாம்பியாக மாறி இருக்கான். நீ வேணா அந்த இடத்த கூட பார்த்துக்கோ. அடுத்த வாட்டி அவன் பக்கத்தில் போகிறதே கொஞ்சம் ரிஸ்க்கு தான் நினைக்கிறேன்.